வாஷியோக பிராணாயாமம் பகுதி 1. வாஷி கிரியா பிராணாயாமம் போன்ற எந்த மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் அதனுடைய முதல் எதிரி இந்த மூச்சு குழாயில இருக்கிற சளிதான். அந்த சளியை முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும். மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த சளி தைலமாக இருந்தாலும் அதை முழுவதுமாக வெளியேற்றாது. அது வணிக நோக்கம். நம்முடைய யோக குருமார்கள் இந்த சளியை வெளியேற்றுவதற்காக வீட்டிலேயே இருந்து செய்வதற்கு ஒரு தைலத்தை பரிந்துரைக்கிறார்கள். அதை ஓலைச்சுவடியில மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம நாட்டு மருந்து கடையில போயிட்டு ஒரு 3 பொருட்கள் வாங்க வேண்டும். ஒன்று, இந்த புதினா உப்பு. இரண்டாவது, இந்த ஓம உப்பு. மூன்றாவது, இந்த பச்சை கற்பூரம். இது மூன்றையும் தலா 10 கிராம் என்கிற அளவிலே வாங்கிட்டு அதை இது போன்ற ஒரு கண்ணாடி குடுவையில மட்டும் பண்ணினாதான் சிறந்தது. பிளாஸ்டிக் டப்பாலாம் பண்ண வேண்டாம். இது போன்ற ஒரு கண்ணாடி குடுவையில இந்த 3 உப்பையும் ஒன்றாக போட்டு ஸ்பூன், குச்சி எதையும் வைத்து கலக்காமல் அப்படியே கண்ணாடி குடுவையை வச்சு இப்படி கலக்குனீங்கன்னா அந்த உப்பு வந்துட்டு மொத்தமாக 3 ஒன்றாக சேர்ந்து உருகி அது ஒரு திரவமாக மாறிவிடும். அந்த திரவம் தான் நீர். நல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு தைலம் போல வந்திருக்கும். இந்த தைலத்தை ஒரு விரலால் தொட்டு அது இந்த மூக்கு பகுதியில, இந்த நெற்றி பகுதியில, தொண்டை, இரு காதுகளுக்கு பின்புறம் தடவிட்டு நைட்டு தடவிட்டு தூங்குனீங்கன்னா ரொம்ப சிறந்தது. வாரத்திற்கு 3 நாட்கள் என்கிற விகிதத்தில் தொடர்ந்து 6 மாதங்கள் நீங்கள் தடவினீர்கள் என்றால், இது வாஷயோகம் பண்றவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தடவினீங்கன்னா நிரந்தரமாக சளியை எடுத்து விடலாம் என்று நம்ம யோக குருமார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வாஷயோகம் செய்பவர்கள் செய்தீர்கள் என்றால் பிராணாயாமம் சிறப்பாக வரும். இதை முதலில் செய்வோம். தொடர்ந்து 6 மாதங்களுக்கு சளியை வெளியே எடுத்துவிட்டு அதற்கு பிறகு பிராணாயாமத்தை நாம் தொடருவோம். அடுத்து வருகிற பகுதிகளில் பிராணாயாமம், வாஷி பிராணாயாமம் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். நன்றி.